ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எக் போண்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். அதை அவிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட இல்லை 2 or 3 ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து கடல மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கடல மாவு ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு சோடாப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக, அதாவது ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு ரெடிமேடாக வந்து பஜ்ஜி மிக்ஸ் வாங்குறதை விட இப்போ நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து பஜ்ஜி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் பாருங்கள், கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம முட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு இப்போ நம்ம வந்து ஆயிலில் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக அந்த முட்டையை வந்து அந்த மாவில் போட்டு லைட்டாக இங்கிட்டும் பெரட்டினாலே அந்த மாவு போய் ஊற்றிக்கிறோம். இப்போ பாருங்கள், போடுறத இந்த மாதிரி தான் லைட்டாக முட்டையை போட்டுட்டு அது மேலே நம்ம வந்து மாவை இது பண்ணி அப்படியே ஆயிலில் போடலாம். ஓகேங்களா? இதே மாதிரி எல்லா முட்டையும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், நல்லா எவ்வளோ கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள், நல்லா ரெட்டிஷில். வாவ், பாருங்கள் எவ்வளோ பப்ளியாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், டேஸ்டியான எக் போண்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க. லைட்டாக நம்ம வந்து கெட்டியாக மாவு மிக்ஸ் பண்ணிட்டு அது மேலே நம்ம முட்டையை வச்சுட்டு அப்படியே லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆயிலில் போடுறது தான். ஓகேங்களா? கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.